ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 740வது நாமாவளியாக ஓம் ராஜத்வேதாகமஸ்துத்யாய நமாக. முருகப்பெருமான பிரகாசிக்கின்ற வேதங்களாலும் ஆகமங்களாலும் துதிக்கப்படுகின்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகனுடைய புகழ வேத ஆகமங்கள்லாம் வர்ணிக்கிறது. அதை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். ஆலமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால் விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாளும் அப்படின்னு வர்ணிப்பார். முருகப்பெருமானுடைய திருவடியை இந்த வேதாகமங்கள்லாம் வர்ணிக்கிறதா. வேதாகம சித்திர வேலாயுதன் அப்படின்னு வர்ணிப்பார். இந்த வேதங்கள் ஆகமங்களால் வெளிப்படக்கூடிய ஞானத்தோடு பொழுது போக்கக்கூடியவராம் குமார பரமேஸ்வரன். நமக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் இறைவன் எப்படி இருக்கார்னா அந்த வேத ஆகமங்கள்லேருந்து தோன்றக்கூடிய ஞானத்தோடு பொழுதுபோக்குவாராம். அப்பேற்பட்ட அந்த இறைவன் இந்த வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடியது. அதிலிருந்து தான் அனைத்துமே தோன்றியது. அதனால்தான் அதுக்கு பேர் ஞான நூல், அறிவு நூல், ஆதி நூல் அப்படின்னு எத்தனையோ பேர் அந்த வேதங்களுக்கு. அந்த வேதங்களில் 4 பிரிவு இருக்குது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு. அதில் பல்வேறு விதமான பிரிவுகள் எல்லாம் இருக்குது. ஆகமம் அது மாதிரி 28 ஆகமங்கள் இருக்குது. பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே அப்படின்னா வர்ணிப்பார். அப்போ அந்த ஆகமம்ன்றது அவ்வளோ ஒரு கலை நூல். நாதவிங்கித வேதமும் பல் புராணமும் கலை ஆகமங்களும் நாதனுன் தனி வாயில் வந்தன அப்படின்னுவார் பாம்பன் சுவாமிகள். அப்போ ஆகமம்னா வந்ததுன்னு அர்த்தம். எங்கேருந்து வந்ததுன்னா சுவாமியினுடைய திருவாக்கிலிருந்து வந்தது. அப்போ ஏற்பட்ட அந்த உயர்ந்த நூல்கள் அதெல்லாம் எப்படி பிரகாசிக்குது அப்படின்னா உயர்கதியான இறைவனுடைய விஷயங்களை எல்லாம் சொல்கிறதால அது பிரகாசித்து இருக்கான். அப்பேற்பட்ட பிரகாசிக்கின்ற வேதங்களாலும் ஆகமங்களாலும் துதிக்கப்படுபவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ராஜத்வேதாகமஸ்துத்யாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.